அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து விவசாயம் செய்து வருகின்ற மக்களுக்கு அந்த காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவருமான பொடிலசி என்ற ஜனித் மதுசங்க இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு சேவை அதிகாரிகளின் பல தொழிற்சங்கங்கள் இன்று முதல் அப்பணிகளிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையொன்றை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. எல்பிட்டிய படுகன்கேன பொல்கஸ்வத்த பகுதியில் காணி முரண்பாட்டினால் ஏற்பட்ட வாய்தர்க்கத்தின் போது மூத்த சகோதரன் தமது இளைய சகோதரனை கருவாத்தடியால் தாக்கி கொலை செய்துள்ளார். எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை பாராளுமன்றம் கூட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணத்திர தெரிவித்துள்ளார். டித்வா புயலை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பிறப்பிக்கப்பட்ட அவசர கால சட்ட விதிமுறைகளினால் அடிப்படை உரிமை மீறல்கள் மீறப்படுவதாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே தள்ளுபடி செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கம் இறக்குமதி செய்துள்ள தரவற்ற நிலக்கரி காரணமாக ஏற்பட்டுள்ள பாரிய நிதி இழப்புகளை மின்கட்டண அதிகரிப்பு ஊடாக மக்கள் மீது செலுத்துவது சட்டவிரோதமானது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் பல தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த அடையாள பணி புறக்கணிப்பை வன்மையாக கண்டிப்பதாக சுயவிருப்பின் பேரில் ஓய்வு பெற்ற திட்டத்தை தெரிவு செய்த ஊழியர்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மலர்ச்சாலையொன்றை நடத்தும் போர்வையில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்ட தாயும் மகனும் பாணந்துறை வடக்கு போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.